சிறுகடிக்கு ஆசை சிறு நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துங்க, கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்வதி பார்த்துட்டிங்களாண்ணா, ரோஹிணி வந்துட்டு தன்னோட தாலி செயினை தான் விற்று காசு கொடுத்தாங்க, அந்த காசு ஒன்றும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறாங்க. இதை வந்து மீனா நேராக போய் முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்து வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னடா காசு கிடச்சிச்சு, அதோடய ஒரு வழியே பிரச்சனையால் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் உண்மையிலே அந்த காசு கிடைக்கலையா, ரோஹிணியாக அந்த தன்னோட தாலி செயினை விற்று கொடுக்கணும், இதுக்கு நம்ம டேரெக்டாக போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால் அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போகிறாங்க, இவன் ஏன் காசு செயினை விற்று காசு கொடுக்கணும், நமக்கு இதில் ஏதோ ஒரு மர்மங்குது, என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நேராக போய் கேட்டால் அது வந்து உண்மை வெளியே வராது, நம்ம ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்து. இதை கேட்ட மீனா, ஆமாங்க, நம்ம ஃபஸ்ட்டு யார் எடுத்தாங்கன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும். ரோஹிணி எதுக்காக நமக்கு தாலி செயினெல்லாம் விற்று காசு கொடுக்கணும், அப்படி கொடுக்குற ஆளே இல்லை ரோஹிணி, இதில் ஏதோ ஒரு மர்மங்குது, அவங்களும் ஏதோ இதில் ஒரு வழியில் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதனால தான் அவங்களோட தாலி செயினை விற்று நமக்கு காசு கொடுத்துருக்காங்க, அது என்னன்ற உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவுமே சரி, நான் கண்டுபிடிக்கிறேன், நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, நீ உன்னோட பூ வியாபாரத்தை மட்டும் பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு சவாரிக்கு போயிடுறாரு. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.